யூத் படத்தை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. யூத்னா இந்த யூத் கிடையாது, இந்த யூத். கென் கருணாஸ் டைரக்ஷன்ல கென் கருணாஸே ஹீரோவை அறிமுகமாகிற படம் தான் யூத். இந்த படத்துல தேவதர்ஷினி, சுராஜ் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை இப்ப அவரு ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா அப்படின்னா, இந்த படத்தை வந்து நாங்க ப்ரொடியூசர் கிட்ட இது என்னோட ஸ்டோரி தான், இது வந்து என்னோட லைஃப்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட ஸ்கூல் டேஸ் நாங்க எப்படி இருந்தோம் அதை பத்தின ஒரு ஸ்டோரி தான் ஸ்டோரி. இதை வந்து ப்ரொடியூசர் கிட்ட நான் ஒரு கதையை பிட்ச் பண்ணி அவங்ககிட்ட வந்து நான் வந்து நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் மொபைலே ஷூட் பண்ணிட்டேன். இந்த படத்தோட முதல் பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் மொபைலே ஷூட் பண்ணி அப்புறம் போய் அதை வந்து ப்ரொடியூசர் கிட்ட காமிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பண்ணிட்டு அதை காமிச்சு தான் சரி ஓகே இந்த மாதிரி வரும். ஏன்னா ஒரு நடிகரா இவர் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காப்புல. ஆனா ஒரு 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 டேரக்டரா ஒரு இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்ல, ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப இதை என்னை நம்ப வைக்கணும், எனக்கு இந்த கேபபிலிட்டி இருக்குங்க நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடியூசர் கிட்ட நான் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை வச்சே நான் எல்லாம் ஷூட் பண்ணி மொபைலில் ஷூட் பண்ணி அதை போய் காமிச்சேன். காமிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துருக்கு சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும், ஒரு படமா எடுத்தா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கிராண்டா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சோன்னு தான் சரி ஓகே ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்கான இது இருக்குன்னு அவர் நம்பியிருக்காரு, அதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு. அப்புறம் இந்த படத்துல எனக்கு அம்மா கதாபாத்திரம் நடிச்சவங்க வந்து தேவதர்ஷினி. எனக்கு அம்மாவை நடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஓல்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப யங்காவும் இருக்கக்கூடாது, அந்த ஒரு மீட்டர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். அப்ப நாங்க நிறைய பேரை யோசிக்கிறப்ப எப்பவுமே அந்த ஒரு வயசாகாத ஒரு கேரக்டர் அப்படின்னா தேவதர்ஷினி மேடம் தான். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே இருக்காங்க, அவங்க நாங்க படத்துக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாரு. படத்துல எனக்கு அப்பா கேரக்டருக்கு வந்து நான் பசுவை சார் தான் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். அவருக்கு வந்து இந்த அவருக்கும் கேரக்டர்லாம் இதாயிருச்சு, கால் ஷீட் இஷ்யூனால அவர் லாஸ்ட் மினிட்ல பண்ண முடியாம போச்சு. அப்புறம் யோசிக்கிறப்ப என் ப்ரொடியூசர் தான் சொன்னாரு, சுராஜ் இதுக்கு எப்படி இருப்பாப்ல, அதை வேணா யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறப்ப ஓகே சார் பண்ணலாம் சார் அப்படின்னு. அப்புறம் நான் கேரளால போய் சுராஜ் சார் கிட்ட வந்து கதையை பிட்ச் பண்ணி அப்புறம் நான் ஓகே பண்ணி தான் அவர் வந்து எனக்கு இது ஓகே கொடுத்தாரு. அப்படிதான் இது வந்து இதாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.